தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில் 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. தொண்டர்கள் உற்சாகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். அதிமுக கூட்டணியில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கூட்டணியை உறுதி செய்துள்ளது. மற்ற கட்சிகள் பேச்சுவார்த்தையில் உள்ளன. இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான ஒரு கட்சிக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சமீபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியது. தற்பொழுது அதை இணைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி, OPS, சசிகலா ஆகியோருக்கு கூட்டணியில் இடமில்லை என்று கைவிரித்தார். அதே நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 7 தொகுதிகள் ஒதுக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு டிடிவி தினகரன் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட முறையான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவரும் என்று கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரனுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 7 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவார். OPS, சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இடம்பெற சம்மதிக்கவில்லை. தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியில் இணைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதாக பேசப்பட்டது. திமுகவுடன் கூட்டணி வைப்பதாக பேசப்பட்டது. ஆனால் திமுகவோ இதுவரை கதவை திறக்கவில்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது CBI பிடியில் உள்ளார். ஆகவே ஏதாவது ஒரு கூட்டணியில் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. அதற்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.